Tuck, tuck. Can I come in? Hi. Good morning. Kale Vanakkam. Welcome to our Golden Bro Kitchen. So today we are going to do a simple, quick 10 minutes menu. Totally, இதுக்கு ஒரு 10 minutes இருந்தால் போதும். So we are going to do sausage 65. Sausage 65, usually நம்ம chicken 65, fish 65, மட்டனில் கூட இப்போ 65 மாதிரிலாம் செய்கிறாங்க. பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி மலேசியாவில் பார்த்தீங்கன்னா sausage 65 இருக்காது. ஸோ திஸ் இஸ் மை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சின்ஸ் சைல்ட்ஹுட். சின்ன வயசுலேருந்து சாசேஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு 65 செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்து டுடே ஐ வுட் லைக் டு டூ. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வெரி மினிமம், அதை செய்கிறதும் வெரி சிம்பிள். இப்போ பொரிக்கிறது எண்ணெய், ஒரு போல், சாசேஜ் இந்த மாதிரி ஒரு கட்டில், அப்புறம் ஐம் யூஸிங் பிஸ்தாரி மாவு, தப்போங் பிஸ்தாரி, லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கலருக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் இருக்குது. ப்ளஸ் இந்த மாவில் போட்டு பொரிக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். பிஸ்தாரி மாவு கலக்கிறதுக்கு தண்ணியை வச்சுருக்கேன், தேவையான தண்ணி இருக்குது. அப்புறம் we are using Prima Bagus sausage, which is a premium sausage. யூஸ்வலி நம்ம கடைங்கள்லாம் கிடைக்காது. we have to find for it lah. ஓகேங்களா? Okay, we are going to start our making our sausage 65. மொதல் விஷயம் பிஸ்தாரி மாவு, வெறுமிளகாத்தூள், உப்பு போட்டது. ஸோ அதை நான் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு gonna add வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. We are going to add our கருவேப்பிலை into the batter. இது ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் இந்த தப்பங் பிஸ்தாரிலேயே உப்பு இருக்கும், சாசேஜ்லேயும் உப்பு இருக்கும். ஸோ ஒரு லைட்டான கோட்டிங் இருந்தாலே ஷுட் பி ஃபைன். Going to add our sausage here. ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்தாலே போதும். சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணணும், சாசேஜுக்கு தேவையில்லை. பிகாஸ் சாசேஜ் வந்து இஸ் ஆல்ரெடி ப்ராசஸ்ட் மீட், ஏற்கனவே எல்லாம் குக் பண்ணது. ஸோ ஜஸ்ட் அதை கோட்டிங் இருந்தாலே போதும். ஸோ our sausage is ready. So turn on our frying pan. எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது, ஒரு ஸ்லைட்டான டீப் ஃப்ரைக்கு தேவையான ஒரு எண்ணெய் அளவு இருந்தால் போதும். ரொம்ப அப்படி இன்னும் ஃபுல்லாக எண்ணெய் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ எண்ணெய் நல்லா சூடாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. Number sausage 65 is ready.
நம்ம நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சாச்சு மாவு கோட் பண்ணி. ஸோ இதை நம்ம இப்போ பிளேட்டரில் எடுத்து வைக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், இந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. யூ கேன் ஃபீல் த crunch when you eat. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் டன் and this is our plate. Okay, the sausage 65 is ready. It's super crunchy. You can hear the sound, and it's super tasty as well. So the first bite. Mm. The outer layer is crunchy. Ulla and the sausage is so soft. The coating with bistari is perfectly fine, and I can't stop it. நுப்பாட்ட முடியாது கண்டிப்பா. இஃப் யூர் கிட்ஸ் பெரியவங்க யார் வேணாலும் கொடுக்கலாம். கண்டிப்பா அவங்களாலையும் நுப்பாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. This is actually a very simple menu, but நம்ம ஆர்டினரியாக சாசேஜ் கிரில் பண்ணி பாயில் பண்ணி சாப்பிடுவோம். பட் அதை தவிர்த்து இதில் மாவு ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால இட் கிவ்ஸ் சூப்பர் கிரன்ச்சி டெக்ஸ்டர் அண்ட் வெரி டேஸ்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.